இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். இங்கே நான் விஜய் தேவர்கொண்டானோட கிங்டம் படத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இந்த படத்துக்கான ஹைப்பு கிரியேட் ஆனதுக்கு ஒரு பெரிய காரணமும் இருக்குது. எப்பயுமே இங்கே நிறைய கட் அவுட் வச்சுருப்பாங்க நம்ம தமிழ் படம் ஏதாச்சும் ரிலீஸ் ஆச்சுன்னா. ஆனால் இந்த படத்துக்கு இங்கே கட் அவுட் எதுவுமே இல்லை. இவர் ஒரு தெலுங்கு ஹீரோன்றனால இங்கே யாருக்கும் அவரை பற்றி பெருசாக தெரியல. ஃபேன் பேஸு கம்மியாக தான் இருக்காங்க. அப்படியே போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு, ஆனால் கொஞ்சம் நல்ல சீட்டாக போடுங்க மேலே டாப்பில் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு எங்கே ஓடுதுன்னு பார்த்தா ஸ்க்ரீன் 2ல் படம் ஓடிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி போனால் தான் ஸ்க்ரீன் 2 டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஸ்க்ரீன் 2க்கு அப்படியே வாக் பண்ணியே போனால் கொஞ்சம் தூரம் தான். உள்ளே போய் அப்படியே ஸ்டெப்ஸு ஏறினதும் செகண்ட் ஃப்ளோரில் ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் 3 ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. இந்த மகாலட்சுமி தேட்டர் இன்சைடு உண்மையாலுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு அழகான குட்டி கேன்டீன். ஸோ நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடலாம். உள்ளே போய் படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். 2:30க்கு ஷோ. அதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்திருக்கோம். படம் ஆரம்பிச்சிருச்சு. படத்தில் எந்த டைட்டில் கார்டும் போட்டு இழுக்காமல் டக்குன்னு படத்தை போட்டுட்டாங்க. ஆரம்ப சீனே பீரியாடிக் சீன் காட்டுறாங்க. ஒரு வார் நடக்கிற மாதிரி, ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கும் ஒரு பிரிட்டிஷ்க்கும் வார் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே வார் சீனாக அப்படியே கொண்டு போவாங்கன்னு பார்த்தா டக்குன்னு டைட்டில் கார்டை போட்டு ஒரு ப்ரெசன்ட் சீன் கொண்டு வந்து நம்ம விஜய் தேவர்கொண்டான் சார் ஒரு கான்ஸ்டபிளாக காட்டுறாங்க. அங்கேருந்து தான் கதை. அங்கே இவரோட ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விஜய் தேவர்கொண்டான ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் தொலைஞ்சு போனால் அவங்க அண்ணனை பார்க்குறாரு. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு ஓடுது. அவங்க அண்ணன் ஒரு குறிப்பிட்ட மக்களோட வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த மக்கள் எல்லாம் கொத்தடிமையாக ஒருத்தன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவங்கள்ட்ட இருந்து விஜய் தேவர்கொண்டான் அவங்கள காப்பாற்றுவார். விஜய் தேவர்கொண்டான் அந்த மக்களோடு சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணுவார். ஒரு புரட்சியை பண்ணுவார். அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்வல் பிளாக் போடுவாங்க. அப்படியே வெளியே வந்து இந்த பாப்கார்ன் ஒன்று வாங்கி கூலாக சாப்பிட்டுக்கிட்டு மீதி இருக்க படத்தை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ரொம்ப பயங்கரமான எமோஷனாக ஃபைட் சீனாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நம்ம விஜய் தேவர்கொண்டான் எப்படி கிங்காக மாறுறாரு, அந்த மக்களை எப்படி திரும்ப காப்பாற்றுறாருன்னு ஒரு சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க கதை. படம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இந்த படத்தை நான் பார்க்கணுன்னு நினச்சதுக்கு மெயின் ரீசனே இந்த படத்தோட டேரக்டர் கௌதம் தின்னானூரி. ஏன்னா இவர் தான் நானியை வச்சு ஜெர்சின்ற ஒரு எபிக் படத்தை எடுத்திருப்பார். அவரோட டேரக்ஷனில் வர அடுத்த படம்னும் போது எனக்கு ஹைப்பு கிரியேட் ஆகி நானும் வந்து படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்த பிறகு சொல்கிறேன், விஜய் தேவர்கொண்டானுக்கு ஒரு கம்பேக் ஃபிலிம் தான். ஸோ நல்லாவே படம் வந்திருக்கு. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல படம்.